இப்போ திருச்செந்தூர் வெகு விரைவில் கும்பாபிஷேகம் நடக்கவிருக்கு. இது 16 வருஷம் கழிச்சு இந்த வருஷம் நடக்குது. 16னா குரு பகவான். அப்ப குரு அம்சம் அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. அப்ப எல்லாமே உள்ளடங்கியதான் ஒரு அம்சம். இப்ப சிவன் பழைய சிவன் ஆலயத்துல கும்பாபிஷேகம் பண்ணி, அந்த ஆலயத்துடைய தீர்த்தம் நம்மளுக்கு மேல தெளிச்சாவே நல்ல மோட்சம்னு சொல்றாங்க. அதற்கு ஈக்குவலா என்ன அப்படின்னா, கடல் சார்ந்த கோயில்கள் அழிவதில்லை. எங்கேயுமே கடல் சார்ந்த கோயில்கள் அழிவதில்லை. அப்போ திருச்செந்தூர் கடல் சார்ந்த ஒரு அமைப்பு. எந்த சீற்றங்கள் ஆனாலும் அது அழியாத ஒரு நிலையா இருக்கு. அப்போ அங்க இந்த 16 வருஷம் அப்புறம் ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறது. அங்க வரவங்க எல்லாத்துக்குமே குரு அம்சம் கிடைச்சிடும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்க, தொழில் ரீதியா பார்ட்னர்ஷிப் போட்டு அதுலேருந்து எடுக்க முடியாம ஒரு ரொம்ப சிக்கலாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு. அப்போது திருச்செந்தூர் அப்படிங்கிறது எல்லா கோயிலும் நார்மலாக ஒரு ராஜாக்கள் உருவாக்கியிருப்பாங்க. அது ஏதோ ஒரு காரணங்கள் இது மட்டும் அசுரரை அழித்து அந்த இடத்துல வதம் செய்து அதில் புனிதமாக்கின இடம். அப்போ அதில் ரொம்ப ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது.